மன்னிப்பு கேட்கறதா பேசல போச்சு. முதல் சந்திப்பு கூட மன்னிச்சீங்க ஆரம்பிச்சீங்க. ஆனா அவங்க எப்படி மன்னிக்கிறது? அவரு என்னுடைய மட்டும் இல்லையா, அம்மாவுடையதா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ. படிச்சா மட்டும் போதாதுங்க, நல்ல மனசும் தியாக சிந்தனையும் வேணும். நீங்க என்ன சொல்றீங்க? சின்ன குழந்தைங்க நவராத்திரி பொழுதுல கண்ணு கழகான பொம்மைகளை பார்க்க வீடு வீடா ஏறி இறங்கின மாதிரி அம்மாவும் பிள்ளைய அழகி அந்தஸ்தும் தேடி அடைஞ்சா சாந்தி மாதிரி குறைவுள்ள பொண்ணுக்கு எப்படி வாழ்வு கிடைக்கும்? அதை சொல்றீங்களா? இதெல்லாம் ஒரு சின்ன சிக்கல். எங்க அம்மாவுக்கு பிடிச்ச பொண்ணா இருந்தா கதை சொல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு பிடிச்ச பொண்ணா இருந்தா எந்த வித மறுப்பு சொல்லாம அந்த பொண்ணு எங்க அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா 2 பேருக்குமே விருப்பம் இல்லீங்களே. ஆமா, அதுக்கு காரணம் நீங்கதான். என்ன நானா? பொண்ணு பார்த்து வந்த அன்னைக்கு முதல்ல உங்களை தான் சந்திச்சேன். நீங்கதான் பொண்ணுன்னு என் மனசுக்குள்ளே ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். பாருங்க, யாராருக்கு எங்கெங்க பிரார்த்தம் இருக்கோ அப்படிதான் நடக்கும். நான் வரேன். இல்ல, முடிவு சொல்லாம போறீங்களே. யாராருக்கு எங்கெங்க பிராப்தமோ அதுதான் நடக்கும். சரி. என்ன போட்டோ பாக்குறீங்களா? சும்மா பாருங்க, இதுல என்ன வைக்கான்? எப்படி பாத்தீங்களா பொண்ணு? பாருங்க, ஒரே மூக்குனால என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா? கண்ணாக்கு எழுதி வச்ச மாதிரி. சித்தப்பா இந்த பொண்ணை பத்தி மூச்சு விடாம 3 மணி நேரம் என்கிட்ட பேசிருக்காரு. அப்படியா? உங்ககிட்ட கூட 4 கணக்கா பேசினா கேள்விப்பட்டேன். உங்க மாமா இல்ல 10:30 மணி வண்டிக்கு வர போறானா, அதுக்குள்ள நீங்க சமாளிச்சுனா போட்டோ நல்லா பாத்துங்க. சித்தப்பாங்கப்பா எல்லாருக்கும் இத்தனை நாள் மொட்டை அடிச்சார்ல, இப்ப அவரே மொட்டை அடிச்சுக்கிறதுக்கு பழகி போயிட்டு. வணக்கங்க. வாங்க. நீங்க மதுரை கைலாசம். மதுரை எழுதுங்க கைலாசா? கைலாசம் பிள்ளைங்க. உங்க மாமனாரே உட்கார்றது. உங்க சித்தப்பாவை ஸ்டேஷன்ல பார்த்தேன். என்ன வச்சுட்டு இருந்தாரு? இல்ல, அவசர காரியமா பழனிக்கு போய்கிட்டு இருந்தாரு. சொல்ல, இந்த கல்யாணத்தை பத்தி எல்லா விஷயங்களும் தம்பிக்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போய் அவரை பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. உங்க விருப்பம் என்ன? சொல்ற புள்ளியாது. சித்தப்பா கிழிச்ச கூட தாண்டவே தாண்டாத. சித்தப்பாவும் கோடை விழிக்க மாட்டாரு, இவரும் தாண்ட மாட்டாரு. அல்ல உங்ககிட்ட இருந்தா விருப்பம் என்ன சொல்லுங்க. எங்க சித்தப்பா சம்மதம்னா எனக்கு முழு சம்மதங்க. அவ்வளவுதான் தம்பி. தம்பி, இதை பாருங்க, உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு பூர்ண சம்மதம். அப்ப நான் போய் உடனடியா கல்யாண தேதியை நிச்சயம் பண்ணி தகவல் தெரிவிக்கிறேன். இதை பாருங்க, இந்த கல்யாணத்தை நான் பெரிய ஆடம்பரமா செய்ய போறது இல்லை. நாங்க மாத்திரம் ஆடம்பரத்துக்கு அலையிறோமா? ஏதோ அழகர் கோவில்ல சாதாரணமா செய்யலாம். ஒன்று ஏன்னா அதெல்லாம் எதுக்கு பாருங்க, நீங்க என்ன செலவு பண்ண போறீங்களோ அதை கேஷா கையில கொடுங்க, இப்படியே பண்ணிக்குவோம். அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? சாப்பிடாம போறீங்களா? எடுத்து சாப்பிட அது சரி, சம்மந்தம் முடியாம சாப்பிடக்கூடாது இல்லையா? நீங்க ரொம்ப வேடிக்கையா பேசுறீங்க. ட்ரெயினுக்கு லேட் ஆகிட போடுங்க. வருமா சாந்தி? வந்துட்டீங்களாப்பா? ஆமாம்மா, உனக்கு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிக்கிட்டு வந்துட்டேம்மா. பிஏ படிச்சிருக்காரு, பேரு ராமு. அந்த ராமச்சந்திரமூர்த்தி மாதிரி லட்சணமா அடக்கமா இருக்காரு. நான் கொஞ்ச நேரம் தான் சந்திச்சு பேசினேன். எனக்கு ரொம்ப திருப்தி அம்மா. அதோட மாப்பிள்ளை நம்ம வீட்டோட இருக்க போறாரம்மா. உங்க விருப்பப்படியே மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு இல்ல? ஆமாம்மா, நம்ம ஊரு கதையே அதானேம்மா. மீனாட்சி அம்மனுக்கு வந்த மாப்பிள்ளை சொக்கநாதருக்கு சொந்த கூடியது நம்ம ஊரு மாப்பிள்ளை தானேம்மா. அப்பா, இந்த விஷயம் வந்து அவங்க தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமாம்மா. வா. படுவாமி நான் பாவி அன்றி அது ஒண்ணும் குறைச்சல, மகா கேவலமான பழப்பா போச்சு. என்னடா இது? ஒரு பயம் மதிக்க மாட்டேங்கிறான். எப்படிடா உன்னை மதிப்பான்? என்கிட்ட வேலைக்கு இருக்கிறேன்னு சொன்னா மதிப்பான், இல்லன்னா மிதிப்பான். உங்ககிட்ட வேலைக்கு இருக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இருந்த மதிப்பே போச்சுங்கிறேன். ஏன்? இத பாருங்க, இனிமே இந்த சோத்த தூக்குற வேலை எனக்கு வேண்டாம். பேசாம ஒரு சமயக்காரன் வீட்டுல வச்சுங்க. எடுப்பு சாப்பாடு கொண்டாடுறது கேவலமா இருக்கடா. கேவலம் இல்லைங்க, கேரியரை பார்த்த உடனே அக்கா பிச்சு மூஞ்சி மேல அடிக்கிறான். சாரி இருக்கு என்னடா? கேரியருக்கு ஒண்ணு இல்ல, சோறே தர மாட்டேங்கிறான். ஏன்? ரூபா வாங்கல மகா, ரூபா அரை ரூபாய கேட்டனாவ கொடுத்துட்டு நீங்க சொன்ன மாதிரி தாங்க போய் கேட்டேன். 2 முழு ஆள், ஒரு நாய், 3 பேருக்கும் சோத்தை வச்சு இதுல அமுக்கு யானை என்ன கேட்டா தெரியுமா? முதலாளி ரூபாய்க்கு 2 அணா வட்டி வாங்குறான், 8 அணாவை கொடுத்துட்டு 3 உயிருக்கு சோத்தை கேட்கறிய சொரணை இருக்கு. எடுத்து போறான் அந்த பக்கம் 10 பேருக்கு மத்தியில இப்படி கேட்கறான். நான் தான் பரிதாபப்பட்டு கை தூட்ட போட்டு இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் தர்மமா இருக்கான், இன்னைக்கு சாப்பிடுங்க. திங்கிற இடத்துல வெயிடா. இன்னொன்னு,
இனிமே ஹோட்டல் சாப்பாடு நிப்பாட்டுங்க, இன்னைக்கு ஆபத்து. ஏன் யாரு கண்டா சோத்தர் எவனாவது அதை கலந்தான்னா அப்புறம் என்ன பிடிச்சிட்டு போவாங்க. விஷத்தை போடுவான்னு சொல்றியா? போடா போடா, பரமசிவனே விஷ சாப்பிட்டு சாவல அவரு சிசிய நான் ஜாவனா விஷத்துக்கு போட. நான் இங்க இருந்து சாவறேன். போ. அம்மா அம்மா அம்மா. நீங்களா? ஆமாம்மா, என் பேரு அம்மா இல்ல, மிஸ் மல்லிகா. மிஸ் மல்லிகா ரொம்ப நல்ல பேரு. மிஸ் மல்லிகா, அதுல ஏதோ இருக்குங்க, விஷயம் இருக்கு. அதனாலதான் நாம எதிர்பாராத விதமா அடிக்கடி ஒருத்தர் சந்திச்சு பேசிக்கிறோம். அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி யாராருக்கு எங்கெங்க கொடுத்து வச்சிருக்கோ அப்படித்தானுங்களே நடக்கும். ஆமாங்க, யாராருக்கு எங்க கொடுத்து வச்சிருக்கோ அப்படித்தான் நடக்கும். எங்க சாந்தி கூட கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. அது சொல்லுங்களா? வெரி குட் வெரி குட். நடக்க வேண்டியதான். அதுக்காகத்தான் கோவிலுக்கு போய் அவ பேர் கச்சரை பண்ணிட்டான். செய்ய வேண்டியதான். உங்க ஃப்ரெண்ட பத்தி உங்களுக்கு ரொம்ப அக்குசு. உங்க மனசு பிரகாரமே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது. அடுத்தாப்புல உங்க கல்யாணம் தான். அது யாரு கூட எங்க நடக்க போதோ, யாரு குடிச்சு வச்சிருக்கானோ. அப்ப டைரக்டாவே வர்றேன். என்ன சொல்றீங்க? எங்க புரியாத மாதிரி நீங்க சுத்தி வளைச்சு பேசுறீங்க. சிரிச்சா சரி, புரிஞ்சுக்கிட்டேன். அது சரி. அது எப்போ வருவீங்க? அது சரிங்க. அங்கே வேற போயிடுச்சு. சரி, நீங்க வர வேண்டாம், நான் வர்றேன். பரமசிவம் பிள்ளை ஒழிக, பரமசிவம் பிள்ளை ஒழிக. வர்ற மாதிரி இருக்கு கருமம். சண்டார் ஏன் எங்க வயிற்று அடிச்சு ஏன் தான் இப்படி பார்த்து சம்பாதிக்கிறானா? என்னமோ நானும் கூடவே இருந்து கள்ள கணக்கு எழுதுதான் நினைச்சிட்டு இருக்கிறான். மக வேற வர்றானாம சுந்தரி. நான் என்ன கணக்கு எழுதுவா வந்திருக்கிறேன், மகனை கணக்கு பண்ணல வந்திருக்கிறேன். சின்ன குழந்தையில பார்த்தது கொழு கொழு நல்லா நல்லா இருந்தா இப்ப எப்படி இருக்காளோ. எங்க புறப்பட்டீங்க? என் நண்பர் திருச்சி சந்தானத்தையும் அவங்க தாயாரையும் கல்யாணத்துக்கு வந்து ரெக்கார்டு இருக்கேன், போஸ்ட் பண்ணேன். கல்யாண தேதியெல்லாம் குறிச்சாச்சு. இப்ப நீங்க ஆனா மாப்பிள வீட்டை விட்டு வெளியே போலாமா? உங்க சித்தப்பா என்ன எதுக்காக வச்சிருக்காரு? உங்களுக்கு காவலா வச்சிருக்காரு. நீங்க நில தாண்ட கூடாது, தெரியுமா? சொன்னாங்க, நான் போஸ்ட் பண்றேன். முக்கியமான விஷயம், உடனே போஸ்ட் பண்ணேன். எனக்கு தெரியும், பண்றேன். போங்க. இதுக்கும் 15 பைசா தான் ஊத்திருக்காரு. இது போற மாதிரி தான் போய் சேரும். என்னப்பா கைத்திட்டு எடுத்துக்கிட்டு உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்றாரு முதலாளி. முதலாளியா எங்க இருக்காரு? வெங்காய கடையில கடைக்காரரை புடிச்சு வச்சுட்டு இருக்கிறார். குழப்பங்க. வெங்காய கடையா? நேற்று பெருங்காய கடை. பலசரக்கு மனுஷன் போதும். இவன் வேலையை செய்வானா, போஸ்ட் பண்ணுவானா? அவன் வேலையை தான் செய்வான், இல்லைன்னா கொண்டு போடுவான்.